ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம சீரீஸோட 17வது எபிசோட்ல என்ன ஆக போகுதுன்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். வாஷி அந்த பாய்சனை கையில வச்சுட்டு இப்ப நான் இருந்து வெளியே போகணும், போனா தான் லைப்ரரியில வைக்க முடியும். லைப்ரரியில அவங்க யாரை கொலை பண்ண பாக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா ஷென்னுக்கு கண்ணில் படாம போகணும், அதுக்கு கிட்ட ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அடுத்த நேரம் வாஷி கிளம்பி சீயை பார்க்க வந்துடுறா. சீ ஒரு பக்கம் 4th பிரின்ஸ் தன்னை கழட்டி விட்டானே அப்படின்னு சோகத்துல சுத்திக்கிட்டு இருக்க. அவகிட்ட வாஷி கரெக்டா வந்துட்டு, என்னம்மா 4th பிரின்ஸ் சொன்ன கழட்டி விட்டான் போல, ஆனா அவகிட்ட நீ பயங்கரமா லவ் பண்ணியிருந்திருக்க கரெக்டானு கேட்க, அதை பத்தி உனக்கு என்ன அப்படின்னு சீ கேக்குறா. நீ ரொம்ப அழகான பொண்ணு, ஆனா அதை வெளியே காட்டிக்கிற மாதிரி ஒரு மேக்கப் கூட பண்ணல, உனக்கு அதை கத்து கொடுக்கவா அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு சீ சிரிக்க ஆரம்பிக்கிறா. அங்க ஷென்னு வந்துடுறான். 2 பேரும் இங்க என்ன ஒன்னா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க வரான். அதுக்குள்ள சீ அது பொண்ணுங்க மேட்ரு சொல்ல முடியாது அப்படின்னு வாஷியை கூட்டிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறா. என்ன நடக்குது இங்கன்னு ஷென்னு பாத்துட்டு இருக்கிறதுக்குள்ள லூ அங்க வரான். மறுபடியும் அந்த கெட்டவங்க எங்கடா நம்ம ஆளுங்களை காணோமேன்னு அங்க 4th பிரின்ஸ் வீட்டு பக்கத்துல நிக்கிறாங்கன்னு சொல்ல, இப்பவே போலாமா அப்படின்னு ஷென் அங்க இருந்து கிளம்புறான். வாஷி அதுக்குள்ள சீய ஒரு மேக்கப் ஷாப்க்கு கூட்டு வந்து கன்றாவியா மேக்கப் பண்ணி விடுறா. என்னடி இப்படி மேக்கப் பண்ணிருக்க அப்படின்னு சீ கேட்க, வாஷி உடனே நான் அடுத்தவங்களுக்கு மேக்கப் போட்டு விட்டது இல்ல, ஒரு நிமிஷம் கடைக்காரங்களை கூப்பிட்டு இந்த பொண்ணுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா அழகா மேக்கப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீய விட்டுட்டு அங்க இருந்து நைஸா கிளம்பிடுறா. அந்த லைப்ரரிக்கும் வந்துடுறா. இந்த இடத்துல இருக்கிற ஒரு ரூம்க்கு தான் இவ போய் அந்த பாய்சனை வைக்கணுமா. இங்க பெரிய பெரிய ஆளுங்க மட்டும் தான் அந்த லைப்ரரிக்கு வர முடியும். அங்க உள்ள வந்து அவ டோக்கனை கொடுத்துட்டு வாஷி எந்த இடத்த சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போயிடுறா. போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு இங்க யார் படிக்க வருவான்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அதுக்குள்ள நம்ம சீ மேக்கப் முடிஞ்சு போயிடுது. முடிஞ்சு போனதுக்கு அப்புறமா நீ ரொம்ப அழகா இருக்குல்லடி அப்படின்னு வாஷி இருக்கிற இடத்த திரும்பி பார்த்து கேட்க, அப்பதான் விட்டுட்டு போயிட்டான்னு தெரிய வருது. மறுபடியும் கழட்டி விட்டாளா அப்படின்னு இவங்க இருந்து கிளம்பலான்னு பாக்குறதுக்குள்ள வெளியே ஏதோ சத்தம் கேக்குது. இன்னைக்கு நான் சின்ன ஆளா இருக்கவும் என்ன தள்ளி விட்டுட்டீங்க, ஆனா நாளைக்கு நான் பெரிய ஃபேமஸான ஆளா மாற போறேன், அப்ப என் கால்ல வந்து விழுவீங்கடா அப்படின்னு வேகமா சீ வெளியே ஓடுறா. அங்க ஒரு பையனை கீழே தள்ளி விட்டுட்டு புக்கெல்லாம் கூட தூக்கி எறிஞ்சிருக்காங்க. வேகமா அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு, பரவாயில்ல இந்த பையனும் பார்க்க நல்லதா இருக்கான், இந்த ஊர்ல என்ன ஒரே ஒரு 4th பிரின்ஸ் மட்டும் தான் இருக்கானா, நம்ம ஊர்ல வேற பசங்களே இல்லையா, இவன் நல்லாதான் இருக்கான், இவனை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு பைத்தியக்காரி மாதிரி இவ ஒரு ஐடியா போட்டுட்டு என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த பையன் அங்க இருந்து கிளம்புறான். பின்னாடியே போயிட்டு இருக்கா. உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்டு, என் பேரு ஜோபோ அப்படின்னு அவன் சொல்ல, உங்க பேர் தான் ஜோபோவா, எனக்கு வந்துட்டு உண்மையாவே உங்களை பார்த்ததுமே ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கு, நம்ம ஒரு வாக்கிங் போயிட்டு வரலாமான்னு கேட்க, ஜோபோ திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம லூ இருக்கானே, அந்த கெட்டவன் மாதிரியே வேஷம் போட்டுட்டு அந்த பக்கமா வந்துட்டு இருக்க. அங்க மீதி இருக்கிற கெட்டவங்க எல்லாம் இத்தனை நாள் எங்கடா போன நம்ம மேல கைய வைக்கிறாங்க. லூ திரும்பி நின்று அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஷென் நம்ம ஆளுங்கெல்லாம் வந்து இந்த 2 கெட்டவங்களையும் பிடிச்சிடுறாங்க. ஒருத்தன் பாய்சனை சாப்பிட்டு அங்கேயே இறந்து போயிடுறான். ஆனா இன்னொருத்தன் பாய்சன் சாப்பிடுறதுக்குள்ள ஷென் நம்ம வாயில இருந்து இந்த பாய்சனை எடுத்துடுறான். இங்க பாரு, யாரு சொல்லி பண்ண, சொல்ல போறியா இல்லையான்னு கேட்க, சொல்ல முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை கூட்டு போய் விசாரிங்க அப்படின்னு ஷென் அவனை கைது பண்ணி ஆளுங்களை அனுப்பிடுறான். எங்க 4th பிரின்ஸ் எந்த இடத்துல இருக்காருன்னு சொல்லு அப்படின்னு நம்ம ஷென்னு கேட்க, லைப்ரரியில இருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஷென்னுக்கு டவுட் வருது. இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஈஸியா உண்மையை ஒத்துக்கிறாங்க, மாட்டிக்க கூட செஞ்சாங்க, ஆனா அன்னைக்கு வந்து கொலைகாரன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தா, ஒருவேளை எனக்கு நம்ம ஏமாத்திட்டு வேற பக்கம் கொலை பண்ண ஏற்பாடு பண்றாங்க போல அப்படின்னு எங்க வேகமா 4th பிரின்ஸ் இருக்கிற லைப்ரரிக்கு வந்துகிட்டு இருக்கான். வாஷி அதுக்குள்ள அந்த இடத்துல இங்க 4th பிரின்ஸ் தான் வரப்போறான்னு தெரியறதுக்கு முன்னாடியே சாம்பிராணியை கொளுத்திட்டு மூக்க மூடிட்டு அங்க இருந்து வெளியே வரா. இந்த ரூம்க்கு நான் தான் இருந்தேன், இதுக்கு நான் கையெழுத்து போடுறேன் ரூம்ல சைன் பண்ணும் போது தான் இந்த இடத்துல உட்கார்ந்து படிக்கிறது நம்ம 4th பிரின்ஸ் தெரியுது. வாஷி பயந்து போயிடுறா. லிஸ்ட்ல அந்த பேரை பார்த்ததும் வெறும் முன்னாடி ஓடி போறா. மறுபடியும் மூக்க மூடிக்கிட்டே அந்த சாம்பிராணி எடுத்துட்டு அணைக்க ஆரம்பிச்சிடுறா. வேகமா ஜன்னல் எல்லாம் திறந்து விட்டுட்டு விஷ காத்து அங்கிருந்து போறதுக்கு எல்லா வழியையும் பண்ணிடுறா. கரெக்டா 4th பிரின்ஸ் உள்ள வர பாக்குறான். வாஷி உள்ள வந்தா அவனுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு கையில இருக்கிற புக்கை தூக்கி கீழே போட்டுடுறா. புக்கை எங்க கீழே விழுந்து கிடக்குன்னு பாத்துட்டு 4th பிரின்ஸ் திரும்பி பாக்குறான். அப்போ சீயும் அந்த ஜோபோன்னு ஒரு பையன் இருந்தான்ல, அவனும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறான். ஆனா ஷென்னு நேரா லைப்ரரிக்கு வந்துடுறான். உள்ள மின்னல் வேகத்துல போய் கதவை திறந்து பார்க்கும்போது உள்ள வாஷி இருந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுக்கும் ஷென்னுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. இவ எதுக்கு இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. வாஷி திரும்பி பார்த்துட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, நான் எதுக்கு தெரியுமா வந்திருக்கேன், 4th பிரின்ஸ் சீகி லவ் பண்றா, அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு குட்டி டிராமா போட வந்திருக்கேன் அப்படின்னு பொய் சொல்ல ஆரம்பிக்கிறா வாஷி. நீங்க எங்கே இருங்க, நான் என்ன ஆயிடுச்சுன்னு போய் பார்த்துட்டு வரேன், இந்த ரெட் கலர் நூலை கையில வச்சுக்கோங்க, அந்த 2 பேரையும் இதை வச்சுதான் ஏமாத்த போறோம் அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு வாஷி எதுவுமே தெரியாத மாதிரி கேஷுவலா அங்க இருந்து போறா. ஆனா ஷென்னு பயங்கரமா இவங்க இருக்கிறதுல அப்செட் ஆயிடுறான். சீக்கிரம் என்ன ஆச்சுன்னு பாரு, ஃபோர்த் பிரின்ஸ் எங்கன்னு கேட்க ஃபோர்த் பிரின்ஸ் சீயி வெளியே இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்துட்டு வாஷி மேடம் கிளம்பி போயிருக்காங்கன்னு லூ சொல்லிக்கிட்டு இருக்கான். லூக்கே பயமா இருக்கு ஷென் ரொம்ப கோவமா இருக்காரேன்னு. இந்த எந்த பிரச்சனையும் தெரியாம ஃபோர்த் பிரின்ஸ் வெளியே உட்காந்துட்டு அந்த ஜோபோ கிட்டையும் அங்க நம்ம சீகி கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கான். இங்க பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமா பேசி பேசி ஜோபோவும் ஃபோர்த் பிரின்ஸும் ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அதுலயும் ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு புக் மாதிரி ரகசியமா எழுதிட்டு இருக்கான். அத ஜோபோ படிச்சிட்டு இருக்கான். உங்களுக்கு இந்த புக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க நல்லா தெரியுமே, ரொம்ப ஃபேவரட்டான புக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறான் நம்ம ஜோபோ. நிஜமாவே வா, இந்த புக்கு உண்மையாவே உங்களுக்கு அவ்வளவு நல்ல புக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு கேட்க ஆமாங்க, யாருக்கு தான் இப்படி ஒரு புக்கை பிடிக்காது, ஊர் முழுக்க நல்ல ஹோப் கிடைக்கிற மாதிரி இந்த புக்ல எழுதி இருக்கு, எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கும் போலன்னு சொல்ல உடனே ஃபோர்த் பிரின்ஸ் இம்ப்ரெஸ் ஆயிடுறான். எனக்கும் அப்படிதாங்க தோணுது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப நம்ம 2 பேரும் ஒரே மாதிரி ஐடியால இருக்கோம், ஃப்ரெண்ட் ஆயிடலாம் அப்படின்னு கேட்டு அந்த புக்ல இருந்து ஆளுக்கு ஒரு கவிதையை சொல்லிக்கிட்டு இருக்க. இத பார்த்துட்டு டேய் நான் தானே உங்களை கூட்டு வந்தேன், நீங்க 2 பேரும் எப்படி ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு கடுப்பாயிட்டு இருக்கா பயங்கரமா சீகி. அத காதுல வாங்காம அவன் கவிதை சொல்லிக்கிட்டே இருக்கும்போது டக்குனு ஒருத்தன் ஸ்லிப் ஆகி ஜோபோ ஸ்லிப் ஆகி தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். டேய் அவன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான், காப்பாத்த போகாம கவிதை சொல்றியே அப்படின்னு கேட்க ஃபோர்த் பிரின்ஸ் வேகமா ஓடி போறான். ஆனா உள்ள விழுந்த ஜோபோ வேகமா எந்திரிச்சு வந்து மீதி கவிதையை கம்ப்ளீட் பண்றான். அதுல இதுதானே எழுதி இருந்தது அப்படின்னு. நமக்கு இப்படி ஒரு ஃபேனா அப்படின்னு ஃபோர்த் பிரின்ஸ் ஒரு பக்கம் வாய் அடைச்சு ஹாப்பி ஆயிடுறான். இங்க மறுபடியும் ஷென்னு வீட்டுக்கு போயிட்டு வாஷிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கான். அவ எதுக்காக அந்த இடத்துக்கு வந்திருக்கணும், எதுக்காக கேஷுவலா பேசினா அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த இடத்துக்கு நம்ம லூ வரான். அந்த ரூம்ல ஒரே ஒரு எலி மட்டும் இறந்து கிடந்தது. ஏதாவது பாய்சன் இருந்திருக்கும் போல, ஆனா இப்போதைக்கு இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட மாட்டினவன் வேற பேசிட்டான். அந்த டெய்லர் ஷாப் இருக்குல்ல, பொட்டிக் ஒண்ணு, அங்க இருந்து தான் நம்மள அமிச்சாங்க அப்படின்னு அவன் உண்மையை சொல்லியிருக்கான்னு சொல்ல ஷென்னுக்கு இன்னும் டவுட் ஆயிட்டு இருக்கு. வாஷி எப்பவுமே அந்த இடத்துக்கு தான் போயிட்டே வந்துட்டு இருப்பால, இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு விசாரிக்க சொல்லுங்க அப்படின்னு ஷென்னு சொல்லிடுறான். லூ அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க வாஷி இப்படி பண்ணிட்டாளான்னு அங்க டேபிள் இருந்த பொருள் எல்லாம் ஷென்னு தள்ளி விட்டுட்டு கோவமா இருந்துட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் வாஷிக்கு உடம்பு ரொம்ப முடியாம போயிட்டு இருக்கு. ஏன்னா ஹாஃப் மாத்திரை தான் சாப்பிட்டு இருக்கா, வலி அதிகமாயிட்டு இருக்கு. அந்த மாத்திரையோட பவரும் முடியற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியாது, இப்பவே நம்ம கிளம்பி போய் ஆகணும், இல்லைன்னா நான் ரொம்ப கஷ்டப்படுவேன். இப்ப நம்ம போய் கேட்டா மாத்திரை கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அங்கிருந்து வாஷி கிளம்புறா. ட்ரெஸ் எல்லாம் பிளட் ஆயிடுச்சு, வேற ட்ரெஸ் எடுத்துட்டு வான்னு சொல்ல வேலைக்கார பொண்ணு எடுத்துட்டு வர போறா. கரெக்டா அவ எடுத்துட்டு வரும்போது ஷென்னு பாத்துடுறான். நான் அவ்வளவுதான் பாக்க போறேன், என்கிட்ட ட்ரெஸ் கொடு அப்படின்னு சொல்ல, ஆனா வேலைக்கார பொண்ணு கொடுக்காம இருக்கா. ஷென் அடுத்து முறைக்கிறத பார்த்ததும் அமைதியா கொடுத்துட்றா. நேரா ஷென்னு உள்ள வரான். வாஷி ஒரு ஸ்கிரீனுக்கு பின்னாடி நின்னுட்டு ஸ்கிரீனை மறைச்சிடுறா. ஏன்னா உள்ள இருக்கிற ட்ரெஸ்ல எல்லாம் ரத்த கரையா இருக்குன்னு. ஷென்னு ட்ரெஸ் கொடுக்குறான். அதை வாங்கிட்டு மறுபடியும் ஸ்கிரீனுக்குள்ள போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போயிடுறா. எதுக்காக இத்தனை தடவை அடிக்கடி டெய்லர் ஷாப்க்கு போற, இன்னும் எவ்வளவு ட்ரெஸ் தான் வாங்க போற அப்படின்னு ஷென்னு கேட்க வாஷி உடனே பொண்ணுங்க அப்படிதான் நிறைய ட்ரெஸ் வாங்குவாங்கன்னு தெரியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா உள்ள டீசெண்டா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கா. அவகிட்ட காதல்ல விழுந்த ஷென்னுக்கு மறுபடியும் அவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா காதல்ல விழ ஆரம்பிக்கிறான். கையில இருக்கிற அந்த மச்சத்தையும் பாத்துடுறான். வாஷி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரும்போது அவ கைய பிடிச்சு இழுத்து இது என்ன அப்படின்னு கேட்க, இதுவா, இது வந்துட்டு ஒரு புதுசா மேக்கப், எல்லா பொண்ணுங்களும் மாதிரி பூவை வரைஞ்சுக்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதான்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. அப்படியா, இது ஒரு மேக்கப்பா, ஆனா பக்கத்து நாட்டுல இருந்து வர ஸ்பை எல்லாம் போடுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஷென்னு கேட்டுட்டு உள்ள இருக்கிற ரத்த கரையையும் பாத்துடுறான். கண்டுக்காத மாதிரி போய் பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான். சரி ஓகே, நான் கூட ஸ்பையும் நினைச்சு பயந்துட்டேன்னு சொல்ல வாஷி கண்டுக்காத மாதிரியே இருந்துட்டு இருக்கா. இங்க நிறைய பிரச்சனை இருக்கு ஊருக்குள்ள, இப்ப நீ வெளியே போனா உனக்கு ஆபத்து அதிகமா இருக்கும் அப்படின்னு ஷென்னு சொல்றான். நீங்க என் புருஷனா இருக்கும் போது யார் எனக்கு என்ன பண்ணுவா, அதெல்லாம் ஆபத்து வராதுன்னு வாஷி சொல்ல, இல்ல அப்பயும் நான் உன்னை போக கூடாதுன்னு சொன்னா அப்போ நீ என்ன பண்ணுவ அப்படின்னு ஷென்னு கேக்குறான். அப்பயும் நான் போவேன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு வாஷி கேட்டுட்டு இருக்கா. போகாம இருக்கிறதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஷென்னு சொல்ல, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, போவேனா இன்னொரு நாளைக்கு பாத்துக்கிறேன் அப்படின்னு வாஷி சொல்லிடுறா. ஷென் அங்க இருந்து கிளம்புறான். வாஷிக்கு ரொம்ப வேற முடியவே இல்ல. வேலைக்கார பொண்ணு நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்க எனக்கு வார்னிங் கொடுக்குறாரு. என் மேல இருந்த நம்பிக்கை அவருக்கு என்ன எப்ப நேத்து லைப்ரரியில பார்த்தாரோ அப்பயே போயிருக்கும், ஆனா நான் இப்பயும் போய் தான் ஆகணும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு கிளம்பிடுறா. ஷென்னுக்கு பேக் டோர் வழியா இப்படி வாஷி கிளம்பிட்டான்னு தெரியுது. நேரா கோவத்தோட கிளம்பி பின்னாடியே போயிட்டு இருக்கான். வாஷி நேரா அந்த டெய்லர் ஷாப்புக்கு போயிடுறா. ஷென் அங்க ஒளிஞ்சிருந்து பாத்துடுறான். நேரா உள்ள போகும்போதே அந்த டெய்லர் பொண்ணு தேர்ட் பிரின்ஸ் கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கா. சீக்கிரமா இந்த விஷயத்தை அட்டம் பண்ணி இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, நம்ம என்ன பண்ண போறோமோ தெரியல அப்படின்னு தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள வாஷி உள்ள வரா. கதவு ஓரமா யாரும் உள்ள இருக்காங்க, கண்டிப்பா அது தேர்ட் பிரின்ஸா தான் இருக்குங்கிறதையும் வாஷி கண்டுபிடிச்சிடுறா. எனக்கு மீறி மாத்திரை வேணும், நீங்க வந்து எதுக்காக வேஸ்டா ஆளுங்களெல்லாம் வச்சீங்க, எனக்கு இப்பதான் புரியுது, நீங்க ஃபோர்த் பிரின்ஸை கொல்றதுக்கு ட்ரை பண்றீங்கன்னு. முன்னாடியே என்கிட்ட
சொல்லியிருந்தா நான் ஈஸியா பண்ணியிருந்திருப்பேன். நீங்க தேவையில்லாம அடியாளெல்லாம் வச்சு உங்க பிளான சொதப்பிட்டு என்னையும் மாட்டி விட்டுருக்கீங்க. எனக்கு மருந்து வேணும் அப்படின்னு சொல்ல உடனே உள்ள இருந்து தேர்ட் பிரின்ஸ் ஓகேங்கிற மாதிரி சிக்னல் கொடுக்குறான். மீதி பாதி மாத்திரை இருக்குல்ல அதை எடுத்து இந்த டைலர் கொடுத்துட்றா. அதை சாப்பிட்டுட்டு நான் அதை பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹுவாஷி அங்க இருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. எதுக்காக மாத்திரையை கொடுக்க சொன்னீங்கன்னு டைலர் கேட்க தேர்ட் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், இன்னொரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஆனா அங்க உங்க ஊர் ராணி கிட்ட இருந்து தகவல் வந்துச்சான்னு கேட்க நாங்க அனுப்பியிருக்கோம், அவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரலன்னு சொல்ல தேர்ட் பிரின்ஸ் கண்ணுல இருந்து கண்ணீரா கொட்ட ஆரம்பிக்குது. சரி ஓகே வெயிட் பண்ணி பாக்குறத தவிர வேற வழியே இல்ல அப்படின்னு அழுதுட்டு இருக்கான். இங்க ஹுவாஷி மறுபடியும் உள்ள வரா. ஷென் அவளுக்கு ரெடியா இருந்துட்டு இருக்கான். 2 பேரும் உள்ள தனியா இருக்காங்க. எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்க டெய்லர் ஷாப்புக்கு அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. உங்களுக்கு தான் ஏற்கனவே தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு. ஏன்னா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறேன், ஆனா அப்பவே நீ என்ன ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்ல உடனே ஹுவாஷி பார்த்துட்டு அமைதியா நிக்கிறா. 4th பிரின்ஸ் உன் தம்பி மாதிரி நீ சொன்ன, நானே என் காதால கேட்டேன். ஆனா அவனுக்குள்ள பிளான் போட்டுட்டு இருக்கியா அப்படின்னு ஷென்னு கேட்க நான் ஏற்கனவே உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உங்களுக்கோ இந்த நாட்டுக்கோ பாதிப்பு வர மாதிரி எதுவும் பண்ண மாட்டேன்னு. அதுல 4th பிரின்ஸும் வருவாரு, அவருக்கு ஆபத்து வர மாதிரி நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. ஷென் அமைதியா நிக்கிறான். என் மேல இந்த நம்பிக்கை உங்களுக்கு கம்ப்ளீட்டா போயிடுச்சுன்னு எனக்கு தெரியுதுன்னு ஹுவாஷி சொல்ல, இல்ல நான் இன்னும் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஷென்னு சொல்றான். ஹுவாஷியே ஷாக் ஆயிடுறா. இன்னும் என்ன நம்புறாரா அப்படின்னு கேட்டுட்டு இங்க நம்ம ஷென்னு தனியா ஹுவாஷி மேல இருக்கிற சோகத்துல சுத்திட்டு இருக்க, ஹுவாஷி இன்னொரு பக்கம் தனியா இருந்துட்டு இருக்கா. வேலைக்கார பொண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்க என்ன நம்புறேன்னு சொல்லிருக்காரு, அவர்கிட்ட நான் உண்மையை சொல்லிருக்கேன் அப்படின்னு சொல்ல உண்மை எதுக்காக அவர்கிட்ட சொன்னீங்கன்னு வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அவர் தான் காப்பாத்தி ஆகணும், எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு. பாதி உண்மை கூட இல்ல, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்திருக்கா ஹுவாஷி. ஆனா எனக்கு வந்துட்டு இப்ப முக்கியமான விஷயம் என்னன்னா 4th பிரின்ஸ் இருக்காருல, அவர் எங்க இருக்காருன்னு போய் தேடுற மாதிரி நீ தேடு. இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அந்த டைலர் கொஞ்ச நேரம் அமைதியா இருப்பா. என்ன பண்ணலாம் நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு ஹுவாஷி சொல்றா. உடனே வேலைக்கார பொண்ணும் அங்க இருந்து போயிடுறா. இங்க 4th பிரின்ஸ் உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்ப அவங்கிட்ட யாரோ வந்து ஹுவாஷி மேடம் உங்களை கூப்பிடுறாங்க, வெளியே வண்டி நிக்குதுன்னு சொல்ல ஹுவாஷி மேடமா எதுக்கு அக்கா என்ன கூப்பிடுறாங்கன்னு அவன் வண்டியில ஏறி கிளம்பிடுறான். போற வழியில யாரோ அவனை கடத்துறாங்க. ஹுவாஷிக்கு உங்க பேரை சொல்லி யாரோ அவரை கூட்டு போயிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருது. ஷென்னுக்கு இப்பயே சொல்லணும் அப்படின்னு ஹுவாஷி போறா. ஆனா ஷென்னு ராஜா கூப்பிட்டுருக்காருன்னு வெளியே போயிருக்கான். இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம ஹுவாஷி இருந்துட்டு இருக்கும் போது நம்ம 4th பிரின்ஸ் மயக்கத்துல இருக்கான். அங்க டெய்லர் அங்க வந்துட்டு கழுத்துல கத்தி வச்சு அவன் கழுத்தை நறுக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.